கனடாவின் டொரண்டோ நகரில் காட்டுத்தீ காரணமாக காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதால் செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு ஒன்டாரியோ பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் புகை நகர் முழுவதும் பரவி உள்ளதால் பார்வை திறன் குறைந்து காற்று சுவாசிப்பதற்கு ஏற்றதாக இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மோசமான காற்றின் தரநிலை வெள்ளிக்கிழமை காலை வரை நீட்டிக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நகரத்தில் 3 நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் சற்று தணிந்திருந்தாலும் காற்றின் மாசுபாடு பொதுமக்களின் ஆரோக்கியத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. காற்றின் தரம் மிகவும் மோசமானதால் மக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்து வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். டொரண்டோவின் பல்வேறு பொது இடங்களில் நடைபெற இருந்த உலகக்கோப்பை கால்பந்து ரசிகர்கள் கொண்டாட்டங்கள் மற்றும் வெளிப்புற குளம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நகரின் காற்று மற்றும் வெப்பநிலைமையை சமாளிக்க மேயர் ஒலிவியா சவ் டொரண்டோ நகரின் முக்கிய கட்டிடங்களில் சுத்தமான காற்றுடன் கூடிய 6 தங்குமிடங்களை திறந்துள்ளார். மேலும் வீடற்ற மக்கள் தங்குவதற்கு தற்காலிக இடங்களும் குளிரூட்டப்பட்ட பொது இடங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தலைவலி, தொண்டை எரிச்சல், நெஞ்சுவலி மற்றும் கடுமையான இருமல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவி பெறுமாறு பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் மற்றும் நீண்டகால உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.